நான் மனைவி இல்லை, குடிகாரம் வீட்டுல கிடக்கிற ஒரு ஜடப்பொருள், சோஃபா நாற்காலி மாதிரி. ஐ எம் ஏ டெக்கரேட்டட் விடோ. பொருத்தமில்லாத இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? தலையெழுத்து எழுதினவங்க என் பேரண்ட்ஸ் தான். புருஷனுக்கு வசதி மட்டும் இருந்துட்டா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டுதா பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அறிவு மட்டத்துல ஏற்படுற ஜோடி பொருத்தம் பத்தி யாருமே நினைக்கிறது இல்ல. அப்படி பலியானவ தான் நான் ஒரு எம்ஏ, அவர் ஹைஸ்கூல்ல கூட எட்டி பார்த்ததில்ல. எங்க 2 பேர் எண்ணங்களும் எப்பவும் சந்திச்சுக்கிட்டதே இல்லை. உண்மையா சொல்ல போனா நான் இந்த ரேடியோ தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன ரேடியோ? பிலிப்ஸ். ஏ அப்ப நீங்க மிஸ்ஸஸ் பிலிப்ஸ். அப்படின்னா போன வாரம் நான் மிஸ்ஸஸ் மர்ஃபியா இருந்தேனே. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. அது என் வீக்னஸ். ஏ பெண்கள் முன்னாலதான் எனக்கு ஹாஸ்யம் சரளமா வரும். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என் ஹாஸ்யம் எல்லாம் செத்து போயிருக்குமோ என்னமோ. அப்ப கல்யாணமே பண்ணிக்காதீங்க பிளீஸ். நீங்களும் ரொம்ப தமாஷா பேசுறீங்க. இதுதான் அறிவு பொருத்தமா? உங்களுக்கு சங்கீதம் வருமா? ரசிக்கிறதோடு சரி, பாட வராது. ரோஜாப்பூ பாடணும்னு ஏன் எதிர்பார்க்கணும்? வாடாம இருந்தா சரி. உங்களுக்கு பாட வருமா? நேயர்கள் விரும்பி கேட்கணும். மந்தவெளி மாதவி, நான் கேட்கிறனே. தினமும் இப்படி குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. ஒரு நாள் கார்ல தான் அடிபட்டு சாக போறாரு. பாத்துங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க மேல பாடுங்க. என் கணவர் தான். பாட்டு அவர் ரசிக்கவும் போறதில்ல, பெருக்கவும் போறதில்ல. அறிமுகம் செஞ்சு வச்சா அவர் புரிஞ்சுக்கவும் போறதில்ல. உலகத்தையே மறந்த ஒரு நிலை. நீங்க பாடுங்க. என்ன பார்க்கணும்னா முருகாசரணம்னு ஒரு லெட்டர் போடுவா. அதுக்கு முடிந்தால் வரவும்னு அர்த்தம். இன்டெலெக்சுவல் கம்பெனி போய் பேசிக்கிட்டு இருப்பேன். இட்ஸ் an obligation, அவ்வளவுதான். சரி, ஒப்ளிகேஷனோட தான் நிக்கிறது, அதுக்கு மேல போயிலையே. ஆனா மனசு சுத்தம் இல்லையே சார். சப்கான்சியஸா ஒரு கெட்டெண்ணம். வட்டி போட்டாவா? சொல்லுங்க. உதாரணமா சொல்றேனே, அவளுக்கு பர்த்டே, ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சா அவ வீட்டுக்கு போனேன். மாதவி வீட்டுல இல்ல. வீட்டுக்கு என்ன காவலா வச்சுட்டு தண்ணி போட போயிட்டான் சார் அவ புருஷன். காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வர்ற சத்தம் கேட்டது. ஒரு ஐடியா தோணுச்சு. திடீர்னு அவளுக்கு முன்னால போய் அவளை ஆச்சரியப்படுத்த நினைச்சேன். அவளும் அதே ரூம்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டா சார். ஐயோ, அப்புறம் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. அவ நிதானமா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுக்க ஆரம்பிச்சா. யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ராம 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 அண்ணியன் மனைவிய பிறந்த மேனியா பார்த்துட்டேன் சார், பார்த்துட்டேன். சிவிசுவா அவ விழாவுல 4வது எலும்பு கீழே ஒரு பெரிய மச்சம். எனக்கு ரொம்ப முக்கியம். பகவானே, என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்கு. இங்க ஏறுத்துறா ராஸ்கல். இந்தாருங்க அனிமார் பிரசாத், இட்டுக்குங்க, மோகத்தை குறைக்கும். இங்க இருந்து உன்னை கீழே பிடிச்சதா என்ன பாப்பி? ஹலோ, தி மோட்டார் சைக்கிள் கேர்ள். எங்க இப்படி தனியா? சினிமாவுக்கு வந்தேன். நீங்க? சும்மா சினிமாக்கு வந்தேன். எனக்கும் மனசு சரியில்லை, அதான் நானும் சினிமாவுக்கு வந்தேன். ரெண்டு பேருக்குமே மனசு சரியில்லை, அப்புறம் ஏன் சினிமா? கண்ணகி, கண்ணகி, வெரி குட் நேம். கண்ணகி, அந்த மோட்டார் பைக் கோவலன் அவன் ஒரு சீட். என்னை ஏமாத்திட்டா. எதிர் வீட்டு ஹேமாவோட இப்ப சுத்துறான். ஏன் அப்படி? அவ அப்பா ஒரு கோட்டீஸ்வரன், என்னை விட பணக்காரி. ஒரே பொண்ணு, சட்டையை மாத்துற மாதிரி காதலிய மாத்திட்டான். வெல், மது கம்மிய ஹக்பி என்ன கட்டி பிடிச்சுக்கோமே. ஏன் 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 ஏன்? அந்த ராஸ்கல் அதோ அங்க நிக்கிறா.
நம்ம பார்த்து பொறாமப்படணும். இப்படித்தான் அவனை டார்ச்சர் பண்ணணும். கமான், என்ன கட்டிக்கோ. பாரு, பொறாமப்படுறான பாரு. பொறாம பத்தல பத்தல இல்ல. இப்போ அங்க பாரு, கண்ணாலேயே எரிக்கிற மாதிரி பாக்குறான். that's it. அதான் உள்ள போறான். அவளும் உள்ள போறா. அப்புறம் ஐயோ, விளக்கு அணைச்சிட்டா. அப்புறம் ஒண்ணுமே தெரியல. ஆனா இங்க என்ன எரியுதே. thank you. You can go. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மேம்? இல்ல, இந்த கேள்விக்கு நான் எப்பவும் இல்லைன்னு தான் பதில் சொல்வேன். ஏன்? ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. குட் நைட். மிஸ் கண்ணகி, தினம் அவன் பொறாமப்படணுமா வேணாமா? ஆமா. அப்ப டெய்லி நான் வருவேன். Sure. Don't worry. That fellow பொறாமையால சாகணும். டெய்லி நான் சாகடிக்கிறேன். அவன் நிழல் தெரியுதா? அவன் நிழல் கூட பொறாமப்படணும். இப்படித்தான் ஆரம்பிச்சது எங்களுக்குள்ள தொடர்பு. இப்ப கண்ணகி என்ன டீப்பா லவ் பண்றாங்க. பேசாம நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு சொல்லி கண்டுக்குமே. சொன்னா துடிச்சு போயிடுவானே. ஆரி உங்க ஒய்ஃபா? கண்ணகி சார். அட்டி போட்டவா? பொம்மை நாட்டிகளோட சுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு. சப்பலதாசன் சார், 2 தாரம்ங்கிறது சட்டப்படி மாத்திரம் இல்ல, தர்மப்படியும் படாது. முருகனுக்கு மாத்திரம் எப்படி சார்? விதண்டாவாதம் படாது. சாரி மிஸ்டர் ஐயா, 2 பேர்னால இவ்வளவு பிரச்சனையா இருக்கே. அந்த கண்ணை எப்படித்தான் சமாளிச்சோம். அவர்தான் சார் ரொம்ப அட்ஜஸ்டிங் கடவுள். ஹலோ, கண்ணகியா? ஹலோ, கண்ணகி தானே? இல்ல, கண்ணகியோட பாட்டி. ஹலோ, லுக் ஹியர், யார் பேசுறது? 73455 தானே? இல்லையே. என்ன நம்பர்? ரொம்ப அவசியமோ? உங்களுக்கு வேண்டிய நம்பர் இல்லைன்னா நீங்க போன கீழே வச்சிட வேண்டியதானே மிஸ்டர். ராங் நம்பரா இருந்தா என்ன? ரைட் குரல், ரசிக்கக்கூடிய வாய்ஸ். கொஞ்சம் இருங்க, போன கீழே வச்சிடாதீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஏதாவது பேசுங்க. ஓகே, நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். உங்க டெலிபோன் நம்பர் என்னங்க? என் நம்பரை சொல்றதுல எனக்கு ஆட்சேபனை இல்ல. 74525. உங்க போன் நம்பர்? பெண்கள் வயசு கேட்கறதும் தப்பு, அவங்க டெலிபோன் நம்பரை கேட்கறதும் தப்பு. அப்ப உங்களோட எப்படி மறுபடியும் பேசுறது? பேசணுமா? ஆமா, ஐ லைக். நானே ரிங் பண்றேன். உங்க நம்பர் தான் எனக்கு தெரியுமே, 74525. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பெண்கள் கிட்ட கேட்க கூடாத இன்னொரு கேள்வி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்பவும் இல்லைன்னு தான் பதில் சொல்வேன். அது என்னோட வீக்னஸ். உண்மையை சொல்றது என்னோட வீக்னஸ். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதான் உண்மை. I'll wait for your call. குரலே இவ்வளவு இனிமையா இருக்கே, நேர்ல எப்படி இருப்பாங்க?